அன்புள்ளம் கொண்ட அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். என்னோட பேர் அனந்த நாராயணன். நான் மன்னார்குடி கிட்ட இருக்கக்கூடிய பாமணி நாகநாத சுவாமி கோயில்ல பூஜை பண்றேன். கடந்த 20 வருஷமா நான் ஜோதிட ஜாதகங்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தருடைய பிறப்பினுடைய ரகசியம், அதாவது எப்படின்னா நம்ம பிறக்கிறோம், ஆனா சமயங்கள்ல என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. நம்ம வாழ்க்கையினுடைய பாதை வாழ்க்கை பலவிதமான விசித்திரங்களை கொண்டது. பார்த்துங்க, இப்போ வேலைன்னு எடுத்துக்கிட்டோம்னா நல்ல திறமை இருக்கும், ஆனா வேலை பார்க்க மாட்டாங்க, இல்லை ஒரே இடத்துல வேலை பார்க்க மாட்டாங்க, வேலை மாறிக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு திறமை இல்லாதவங்களா இருப்பாங்க, ஆனா அவங்க நல்ல பொசிஷன்ல இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அப்போ 10th +2 இந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது அதில் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினவங்கெல்லாம் சாதாரணமாக இருக்கிறத ஏதான ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்லையோ இல்லை சாதாரணமான வேலைகள் பார்க்குறேன். அதுலேயே கடைசி பெஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பின்னால் அதில் அப்போல்லாம் மார்க் வாங்காதவங்கலாம் இன்னைக்கு பெரிய லெவலில் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச என்னுடைய நண்பன் மங்கள்ராஜன் எப்பவுமே என்னை பார்த்து தான் எழுதுவான். அதனால நல்லா படிடா அப்படின்லாம் சொல்லுவான் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நாங்கள் அந்த ஸ்கூலிங் முடிஞ்சு வெளில வரும்பொழுது நல்லா படித்து நல்ல மார்க்லாம் வாங்கி யூனிவர்சிட்டி ஹோல்டராகி நீங்கள் ப்ரொஃபஸராக இருக்கார் அந்த நண்பர். ஸோ இது மாதிரி வாழ்க்கை பலவிதமான விசித்திரங்களை கொண்டுள்ளது. அப்போ இந்த மாதிரி அப்போ ஒருத்தருடைய பிறப்பு என்ன, எதனால அவங்க பிறந்திருக்காங்க, அதில் ஏன்னா காலம்ன்றது ரொம்ப பெருசு. அது நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன துளி மாதிரி. இந்த காலகட்டத்தில் நம்ம இங்கே பிறந்திருக்கோம், என்ன செய்யணும் அப்படிங்கிறது, நம்மளுடைய இங்கே பூமிக்கு வந்த அந்த வேலை நம்ம முடிச்சிட்டோம்னா நம்ம திரும்ப பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி முடிக்கலை, நம்ம சொத்திக்கிட்டே இருக்கோம் அப்படின்னோம்னா நமக்கு மறுபிறப்பி உண்டு. புனரபி மரணம் புனரபி ஜனனம் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒருத்தருடைய ராசிக்கும் எந்த மாதிரியான ரகசியங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த விருச்சிக ராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் 8வது வீடாக இருக்கு. இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய். இந்த ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுஷ நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், இதெல்லாம் இதில் இருக்கு. பொதுவாக விசாக நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அதில் துலா ராசிக்காரங்க ஓரளவு நல்லா இருக்கிறதையும், விசாக நட்சத்திரத்தில் விருச்சிக ராசிக்காரங்க கொஞ்சம் கஷ்டப்படுறதையும் பார்க்க முடியும். பொதுவாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 2 மனைவிகள், 2 பேர் வாழ்க்கை துணை 2 முறை கல்யாணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு. 7வது வீட்டுக்கு அதிபதி சுக்கிரன், அவர் தான் 12வது வீட்டுக்கு அதிபதின்றதுனால பொதுவாக முதல் கல்யாணம், பிரிவினைகள், இல்லை அவங்க இறந்து போய் நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணுறது, இந்த மாதிரி இவங்க பொதுவாக அந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 2 கல்யாணம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எல்லாருக்கும் நடக்கும்னு சொல்ல, அவங்க ஜாதகத்தில் எப்படி இருக்குன்றதையும் பார்க்கணும். இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய்னாலும் செவ்வாய்க்கும் குருவுக்கும் உள்ள தொடர்பு அவங்க ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய்ன்றதுனால இப்போ நீங்கள் விசாக நட்சத்திரம்னா செவ்வாய்க்கும் குருவுக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அனுஷ நட்சத்திரம்னா செவ்வாய்க்கும் சனிக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். கேட்டை நட்சத்திரம் செவ்வாய்க்கும் புதனுக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இந்த ராசியை பொறுத்தவரை 7வது வீடு அப்படின்ற திருமணத்தை குறிக்கக்கூடியது அதிபதி சுக்கிரன் தான். 12வது வீட்டுக்கும் அதிபதி ஆகிறதுனால தான் இவங்களுக்கு கல்யாணம் அப்படின்றதுல 2 முறை ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னேன். இவங்க காதல் கல்யாணம் பண்றதுக்கும் வாய்ப்புகள் மிக நல்லா இருக்கு. அதுக்கு குரு நன்னா இருக்கணும். ஏன்னா 2வது வீட்டுக்கு 5வது வீட்டு காதலை குறிக்கக்கூடிய 5வது வீட்டுக்கு அதிபதி குரு பகவான்றதுனால இவங்க ஜாதகத்துல குரு பகவான் சரியான பொசிஷன்ல இருந்தாருன்னா இவங்க காதல் திருமணம் பண்றதுக்கான வாய்ப்புகளும் மிக அதிகமா இருக்கு. இவங்களுக்கு தொழில் தானாதிபதி சூரியன் அப்படின்றதுனால பொதுவாக இவங்க கவர்மெண்ட் ஜாபு, அரசாங்கத்தில் பணிபுரிவாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருப்பாங்க, இல்லை அரசாங்கம் சம்பந்தப்பட்ட கான்ட்ராக்ட் அதில் பணிபுரியவங்களா இருப்பாங்க, இல்லை கான்ட்ராக்டராக இருக்கக்கூடியவங்களும் இவங்களா இருப்பாங்க. அது அன்னில சூரியன் இவங்க ஜாதகத்துல எந்த பொசிஷன்ல இருக்காருன்றதை பொறுத்து இவங்களுடைய வாழ்க்கை அமையும். ஜென்ரலா சொல்லும் போது 10ஆம் இடத்துக்கு அதிபதி சூரியன்றதுனால போலீஸ், இராணுவம், தீயணைப்புத்துறை இந்த மாதிரி சொல்லுவாங்க.
ஆனால் அதே சூரியன் வந்து எந்த நட்சத்திரத்தில் இருக்கார், எந்த ராசியில் இருக்காருன்றதை பொறுத்து இவங்களுடைய வேலைகள் மாறுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் இவங்களுக்கு வந்து 8ஆம் வீட்டுக்கும் 11வது வீட்டுக்கும் அதிபதி புதன்றதுனால இவங்க எந்த வேலை பார்த்தாலும் இவங்களுக்கு எல்லாமே லாபம்ன்றது, இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய காசுன்றது கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும், ஆனால் நிச்சயமாக கிடைக்கும். புதன் தான் 11வது வீட்டுக்கு அதிபதி, அவர் தான் 8வது வீட்டுக்கு அதிபதி. இவங்க நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு. இவங்களுக்கு 6வது வீட்டுக்கு அதிபதியும் ராசியாதிபதி செவ்வாய்ன்றதுனால பொதுவாக அவங்க வண்டி வாகனத்தில் போகும்போது ஜாக்கிரதையாக போகணும். அடிக்கடி கீழே விழுந்து எழுந்துக்கிறவங்களா இருப்பாங்க, அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகும். 6வது வீட்டு அதிபதி செவ்வாய்ன்றாலும் உங்களுக்கு முதுகு வலி, இடுப்பு வலி, முதுகு சம்பந்தப்பட்ட இடங்கள்ல வலி ஏற்படுறதையும் இவங்க வந்து உணர முடியும். அடிக்கடி முதுகு வலி ஏற்படுறதுக்கும் இவங்களுக்கு வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. பொதுவாக இடுப்புல கை வச்சு நிற்பாங்கல்ல, அதெல்லாம் வந்து இந்த ராசிக்காரங்களை நம்ம பார்க்க முடியும். பொதுவாக இடுப்புல கை வச்சு நிற்கிறவங்களா இருப்பாங்க. பொதுவாக இந்த ராசிக்காரங்கள்ல விசாக நட்சத்திரம் அப்படின்றவங்க வந்து திருச்செந்தூர் முருகனை வணங்குறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த ராசியில இருக்கக்கூடிய அனுஷ நட்சத்திரம் அப்படின்றவங்க வள்ளி தெய்வானோட கூட கூடிய முருகனை வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. இவங்க வந்து அனுஷ நட்சத்திரக்காரங்க திருப்பதி போயிட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு வாழ்க்கையில மிக நல்ல திருப்பங்கள்லாம் ஏற்படும். அனுஷ நட்சத்திரக்காரங்க திருப்பதி போயிட்டு வர்றதும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பரிகாரமா இருக்கும். அதே மாதிரி இந்த ராசியில இருக்கக்கூடிய கேட்டை நட்சத்திரம் கோட்டை கட்டி ஆளுவாங்கன்னு சொல்லுவாங்க. கேட்டை நட்சத்திரம் தான் இந்த ராசியில இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அவங்களும் வந்து பெருமாளை வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. இவங்களும் வந்து பொதுவா திருத்தணி முருகன் வணங்குறதையும், அதே மாதிரி வெங்கடேச பெருமாள் அங்க போய் வணங்குறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாளையும் வணங்குறது ரொம்ப நல்லது. இவங்க தொழில் இடங்கள்லயோ எல்லா இடத்துலயும் வெங்கடாஜலபதி படம் வச்சுக்கிட்டாங்கன்னா அந்த தொழில் ஸ்தானங்கள் எல்லாமே நல்ல முறையில வளர்ச்சி அடையும். இது மாதிரி பண்ணிக்கிட்டாங்கனாலே இவங்க வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கும். இது வரைக்கும் இந்த நம்ம வீடியோல சொன்ன விஷயங்கள் எல்லாமே பொதுவான விஷயங்கள். இந்த ராசி அனைத்து பேருக்கும், ஒரு ராசின்னு எடுத்துட்டோம்னா அதுல சின்ன வயசுலயும் இருக்கலாம், நடுத்தர வயசுலயும் இருக்கலாம், மாணவ பருவத்திலையும் இருக்கலாம், வயசானவங்களாகவும் இருக்கலாம். ஸோ இது மாதிரி வந்து எல்லாருக்கும் இது ஒரே மாதிரி இருக்குமானா இல்லை, அவங்களுடைய தசாபுத்தி பொறுத்தளவுல மாறும். அப்போ வந்து உங்களுடைய ஜாதகத்துல எந்த சுச்சுவேஷன், எந்தெந்த கிரகங்களுக்கு என்ன சுச்சுவேஷன் இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு இந்த பலன்களையும் சேர்த்து வச்சு நீங்க பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு முழுமையா புரியும். எப்ப பார்த்தாலும் நம்ம ஜாதகத்தை தூக்கி பார்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. முக்கியமான காரியங்கள், படிப்பு, வேலை, கல்யாணம், இந்த மாதிரியான விஷயங்கள், வீடு வாங்குறது, ஒரு வண்டி வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம செய்யும் பொழுது நம்மளுடைய ஜாதகத்தை ஒரு தரம் பார்த்துக்கிறது நல்லது. உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் இல்லை உங்களுடைய குடும்ப ஜோதிடர்கள் அவங்கள்ட்ட நீங்க கொண்டு போய் உங்க ஜாதகத்தை காமிச்சு பார்த்துட்டு இந்த பலன்களையும் நீங்க கேட்டு இது ரெண்டையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு புரியும். அப்போ லைஃப் வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை அமைச்சிக்க முடியும். அப்படி யாருமே உங்களுக்கு ஜோதிடர் கிடைக்கலன்னா நீங்க என்னை தொடர்பு கொள்ளலாம். இதுலேயே என்னுடைய நம்பர் இருக்கும், நீங்க இந்த நம்பருக்கு என்னை தொடர்பு கொள்ளலாம். நம்ம உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய பிறப்புல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படின்றத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பரிகாரம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்து அந்த வாழ்க்கையை நம்ம சரியான பாதையில வச்சு சரியான பாதையை நோக்கி நம்ம பயணம் செய்யலாம். எல்லாரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.